that 1 meter we use every day on the scale. But the matter behind that meter is actually the result of world politics and a scientific evolution. Can you believe that? Listen in this topic. நேர்மறை எண்ணங்களோடு பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முஹம்மது. கடையில ஒரு பொருள் வாங்குவதில் ஆரம்பிச்சு விண்வெளிக்கு சேட்டலைட் அனுப்புறது வரைக்கும் பலதரப்பட்ட வேலைகள்ல மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுடைய தேவை அதி முக்கியமானதா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கதான் செய்யுது. அந்த மெஷர்மெண்ட்லயும் மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுடைய பங்களிப்பு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அந்த அளவு மீட்டர் இல்லாம இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அதனுடைய தேவை எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அந்த மீட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல வரலாற்று ரீதியான அறிவியல் பூர்வமான தரவுகள் என்ன சொல்லுதுன்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் இந்த பதிவுல நீங்க முழுமையா தெரிந்து கொள்ள போறீங்க. அதை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்துல உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய ஆச்சரியங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்ற நம்பிக்கையில தான் இந்த பதிவு. இந்த பதிவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். மீட்டருடைய வருகைக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு விதமான அளவீட்டு முறைகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஒரு பொருளை வாங்குவதா இருந்தாலும் சரி, விற்பதா இருந்தாலும் சரி, பொருட்களை உற்பத்தி பண்ணுவதா இருந்தாலும் சரி, கட்டிடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வேலைகளா இருந்தாலும் சரி, சரியான முறையில செய்து கொடுத்து அதுல இருந்து அவங்க ஒரு ப்ராஃபிட்டையும் பார்த்திருக்காங்க. இது டொமஸ்டிக் லெவல்ல அவங்களுடைய ஒர்க் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எந்த விதமான பிரச்சனையும் அவங்க சந்திக்கல. அவருடைய ஒர்க் அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இவங்க டைப் பண்ணி பிசினஸை கொண்டு போகக்கூடிய நேரத்துல இவருடைய ப்ராஃபிட்னு சொல்லக்கூடியதுல மிகப்பெரிய அளவுல குறைய ஆரம்பிக்குது. அதற்கான காரணத்தை அவங்க தேடக்கூடிய நேரத்துல தான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. மெஷர்மெண்ட்ல இவ்வளவு பெரிய கேப் இருக்குது, நம்ம இடத்துல உள்ள மெஷர்மெண்ட்டுக்கும் இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கும் இடையில இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு ப்ராஃபிட் குறையுது அப்படின்னு சொல்லக்கூடியதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அதற்கான தீர்வை நோக்கிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க பிசினஸ் பீப்புள். அதனுடைய முடிவா தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு அளவீட்டு முறை இருந்தா அந்த முறையை பயன்படுத்தினா நமக்கு ப்ராஃபிட்னு சொல்லக்கூடியதுல எந்த விதமான முரண்பாடும் ஏற்படாது, நமக்கும் பிசினஸை கண்டினியூவா செய்ய முடியும் என்கிற எண்ணமும் அவங்களுக்குள் ஏற்பட்டு அதற்கான தீர்வை நோக்கி அவங்க பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயணப்படுதல்னு சொல்லக்கூடியது எப்ப இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல இப்ப 1614 1672 இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த டிஸ்கவர் ஆஃப் எ வேர்ல்டு என்ற புத்தகத்துல நேச்சுரல் பிலாசபர் அண்ட் ஆதரா இருக்கக்கூடிய ஜான் வில்கின்ஸ் என்பவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் அதுவரைக்கும் விவாதிக்கப்பட்டு கொண்டே இருந்த அந்த எல்லாருக்கும் எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரியான அளவீட்டு முறை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னா டாக்குமெண்டேஷன் செய்யறாங்க. இவங்க டாக்குமெண்டேஷன் செய்ததுதான் உலகத்துல ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் ரெக்கார்டுன்னு சொல்லி பதியப்பட்டு இருக்குது. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, கிபி 1675 இந்த இட்டாலியன் சயின்டிஸ்ட் உலக அளவில் நடந்த ஒரு மிகப்பெரிய மெஷர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்ல இவர் என்ன பண்றாருன்னா, மெட்ரோ கட்டாலிக்கா என்ற சொல்ல பயன்படுத்தி அவங்க உரையை நிகழ்த்துறாங்க. இந்த மெட்ரோ கட்டாலிக்கா என்ற சொல்லானது பிற்பகுதியில உலகம் முழுவதும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சொல்லா உருவாகி இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னா, அந்த சொல்ல அப்படி என்ன செய்து அப்படின்னு சொல்லக்கூடியத நாம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா 1719 வருடம் நடந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்கள்ல தான் பிரெஞ்சு அகாடமி ஆஃப் சயின்ஸ் என்ற ஒரு அமைப்பு உருவாகுது. இந்த அமைப்பு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளத்திற்கு ஒரே மாதிரியான அளவீட்டு முறை எல்லா இடங்கள்லயும் இருந்துச்சுன்னா அது நமக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்லக்கூடிய கருத்தை முன்மொழிகிறாங்க. அதனுடைய முடிவா என்ன நடக்குதுன்னா, 27 அக்டோபர் 1790 இந்த வருடத்துல பூமியின் வட துருவத்திற்கும் நிலநடு கோட்டிற்கும் இடையே உள்ள கோடியில் ஒரு பங்க மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அன்றிலிருந்து என்ன பண்றாங்கன்னா, இதுதான் ஒரு மீட்டர்னு சொல்லக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவங்க கொடுக்கறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி நிச்சயமா வரும். இந்த மீட்டர் எங்க இருந்தியா வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி வருதுல, அந்த கேள்விக்கு பதில நம்ம தெரிந்து கொள்வதற்கு கிபி 1675 நடந்த மெஷர்மெண்ட் கான்ஃபரன்ஸ்ல டிட்டோ லிவியா பேசிய மெட்ரோ கட்டாலிக்கா என்ற சொல்லுல இருந்து தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லக்கூடியதை தெரிந்து கொள்ள முடியுது.
இந்த மெட்ரோ கட்ராலிக்கா என்ற சொல்லானது டிக்டோ லிவியாவுக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி தேடி பார்த்ததுல கிடைச்ச தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரேக்க சொல்ல இருக்கக்கூடிய மெட்ரான் கட்ராலிக்கன் என்ற சொல்லுல இருந்துதான் டிக்டோ லிவியா அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா மெட்ரோ கட்ராலிக்கா இந்த சொல்ல வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு. இந்த இடத்துல இருந்துதான் பிரெஞ்சு என்ன பண்ணாங்கன்னா மீட்டர் என்ற சொல்ல அவங்க பதிவு பண்றாங்கன்னா எப்போ பதிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 9 மார்ச் 1791 அவங்க பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான டெபினிஷனை உருவாக்குன உடனே இத நடைமுறைக்கு வந்துதான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. நடைமுறையில இதுல பல சிக்கல்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க. என்ன காரணம்னு பார்க்கக்கூடிய நேரத்துல உலக அளவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இந்த டெபினிஷனை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உலக அளவில் இதை பயன்படுத்த முடியும்னு சொல்லக்கூடிய நிலை இருந்த காரணத்தினால பிரெஞ்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிக்கும். அதனுடைய தொடக்கமா கிபி 1793 நடைபெற்ற அளவைகள் பற்றிய தேசிய மாநாட்டில் பிரெஞ்சு அகாடமி ஆஃப் சயின்ஸ் என்ன பண்றாங்கன்னா மீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பரிந்துரை செய்யறாங்க. அந்த மாநாட்டில் அதனுடைய டெஃபினிஷன் மற்ற உலக நாட்டு அறிஞர்கள் முன்னிலையில் சொல்கிறாங்க. அவங்களும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதன் பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதிவாட்டு நிர்ணயிக்கப்படுது. அதன் பிறகு கிபி 1797 இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளும் இந்த மீட்டர்னு சொல்லக்கூடிய டெஃபினிஷனை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதற்கு பிறகு தான் மற்ற உலக நாடுகள் ஒன் பை ஒன்னாக இந்த மீட்டர்னுடைய டெஃபினிஷனை ஏற்றுக்கொண்டாங்க அல்லது ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டாங்க. அடுத்த கட்ட முன்னேற்றமாக கிபி 1870, 1875 இந்த இடைப்பட்ட காலங்களில் தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக ஒரு ஸ்டாண்டர்ட் மீட்டர் இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய கருத்து உலக அறிஞர்களிடம் பரவலாக விவாதிக்கப்பட்டது. இதனுடைய விளைவாக தான் பல பன்னாட்டு மாநாடுகளை அவங்க நடத்தினாங்க. இறுதியில் 1875 நடைபெற்ற மீட்டர் மாநாட்டில் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. மீட்டருக்குன்னு சொல்லி ஒரு தனி அமைப்பை உருவாக்கணும், அந்த அமைப்பின் மூலம் ஒரு ஸ்டாண்டர்ட் மீட்டரையும் உருவாக்கணும்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு வர்றாங்க. அந்த நேரத்திலேயே இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் மெஷர்மென்ட் சொல்லக்கூடிய அமைப்பையும் உருவாக்கிட்டாங்க. அதன் பிறகு கிபி 1889 அந்த அமைப்பின் மூலம் நடந்த முதல் பொது மாநாட்டில் அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மீட்டரை அறிமுகப்படுத்துது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா 90% பிளாட்டினமும் 10% இரிடியமும் கலந்த ஒரு மெட்டலாக அது இருந்துச்சு. இதன் பிறகு தான் மற்ற உலக நாடுகளும் மீட்டர்னு சொல்லக்கூடிய டெஃபினிஷனை ஏற்றுக்கொண்டது அல்லது ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டது. எப்படி நினச்சிருந்தாலும் சரிதான். மொத்தத்தில் மீட்டர்னு சொல்லக்கூடிய இந்த டெஃபினிஷன் தான் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவீட்டு முறையாக நிர்ணயம் செய்து நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தாங்க. இதுதான் மீட்டர்னு சொல்லி ரெண்டாவதாக அறிமுகப்படுத்தினாங்க. என்ன காரணம்னா இதை வெளியில் கொண்டு போய் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நோக்கத்திற்காக. இதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடந்துச்சுன்னா கிபி 1889 கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்டாண்டர்ட் மீட்டரை கிபி 1893 ஒளியியல் வல்லுநராக இருக்கக்கூடிய ஆல்பர்ட் ஏ மைக்கேல்சன் அதை குறுக்கீட்டுமானி மூலம், அதாவது இன்டர்ஃபெரோமெட்ரி மூலம் அளந்து அதனுடைய மெஷர்மெண்ட்டை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு கருத்தையும் பதிவு பண்ணுறாரு. ஒளியின் குறிப்பிட்ட அலைநீளத்தை நீளத்திற்கு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா அது நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும்னு சொல்லக்கூடிய கருத்தையும் முன்மொழிகிறார். அதே மாதிரி முதல் முறையாக ஒளியை பயன்படுத்தி நீளத்தை அளக்கக்கூடிய முறைக்கு ஆரம்பித்து வச்சதும் ஆல்பர்ட் ஏ மைக்கேல்சன் அவங்க தான். இன்டர்ஃபெரோமெட்ரி மூலம் மெஷர்மெண்ட் பண்ணுறதை 1925 இருந்து 1960 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் மெஷர் அமைப்பு தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 1960 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் மீட்டர் தான் உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவு முறையாக இருந்துகிட்டு இருந்தது. மீட்டரினுடைய அடுத்த டெவலப்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா கிபி 1960 நடந்த 11வது அளவகைகள் மாநாட்டில் ஒரு மீட்ரு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை இதன் அடிப்படையில் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா வெற்றிடத்தில் கிரிப்டன் 86 அணுவின் மின்காந்த நிழற்பட்டைகள் ஆரஞ்சு ரெட் அந்த உமிழ்கோட்டில் 1650763.73 அலை நீளங்களை தான் ஒரு மீட்டர்னு சொல்லி அவங்க வரையறுத்து பதிவு பண்ணுறாங்க. தற்போது நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மீட்டரினுடைய இறுதி வடிவம் நமக்கு எப்போ கிடச்சிதுன்னா கிபி 1983 கூடிய அளவைகள் மாநாட்டில் மீட்டரினுடைய இறுதி வடிவத்தை வெளியிட்டாங்க. அதாவது வெற்றிடத்தில் ஒளியால் ஒரு நொடியில் 299792458
இந்த இடைவெளியில் செல்லக்கூடிய அந்த பாதையினுடைய நீளம்தான் 1 மீட்டர்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு இறுதியாக வந்திருக்காங்க. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மீட்டர். இதுவரைக்கும் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோன்னா, ஒரு மீட்டர்னு சொல்லக்கூடியதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 300 வருடங்களுக்கு மேற்பட்ட அறிவியல் பூர்வமான வரலாற்று சான்றுகளை பற்றியது தான். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தகவல்களை நீங்கள் 4 கட்டங்களாக பிரித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எளிமையான முறையில் புரியும். முதற்கட்டத்தில் ஒரு மீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி உருவாகுது, உருவான மீட்டரில் இருந்து ஒரு வரையறையை எப்படி உருவாக்குறாங்க, உருவாக்குன வரையறையில் இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மீட்டரை எப்படி கொண்டு வர்றாங்க, கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்டாண்டர்ட் மீட்டரை எல்லா மக்கள் கையிலையும் பயன்படுத்துறது மாதிரியான அடுத்த செயல்பாடு. இந்த மாதிரி பல நபர்களுடைய பல வருட உழைப்பினால் உருவானது தான் மீட்டர் என்கின்ற அளவீட்டு முறை. இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்னன்னா, நம்ம சாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான காரணங்கள், அதற்கான உழைப்போ விடாமுயற்சி, செயலாக்கம், நடைமுறைப்படுத்துதல்னு சொல்லி பல கட்டங்களாக அவங்க அதற்கான தொடர் முயற்சியின் மூலம் அதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளும் எளிமையான முறையில் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய உண்மையை தான். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக இருந்தாலும் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.